ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு அழகான லொக்கேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. இது எங்கே இருக்குதுன்னா, நம்ம லெமூர் பீச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்படி லெமூர் பீச் போகும்போது அது என்ட்ரன்ஸுக்கு முன்னால், லெமூர் பீச்சுக்கு என்ட்ரன்ஸுக்கு முன்னால் அழகான ஒரு இயற்கை சூழல் இருக்குது மக்களே. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் பார்த்து ரசித்த அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் சங்கர் சிந்து லெஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பொதுவாகவே இயற்கைன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கையை ரசிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இயற்கையை பிடிக்காதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி தானே மக்களே. பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டம்னாலே ரப்பர் ட்ரீஸ், இன்னும் தென்னை மரங்கள், குளம், குட்டை, ஆறு, பீச்சு, பாக்கு மரங்கள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம் மக்களே. அடுக்கி கொண்டே போகலாம். அவ்வளவு அந்த இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்துல தான் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சூழல் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இடம் வந்து நாகர்கோவிலில் கணபதிபுரம் என்கிற இடத்துல தான் இந்த லெமூர் பீச் இருக்குது. லெமூர் பீச்சுக்கு முன்னால் தான் சூப்பராக இருக்குது மக்களே. இந்த தென்னை மரம், அந்த சரௌண்டிங் ஏரியா பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் குட்டை மாதிரி அழகாக இருக்குது. அந்த தண்ணி எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தென்னை மரம். அந்த இயற்கை பார்க்கும்போது, டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது மக்களே. ஸோ அதனால தான் அந்த லொக்கேஷனை ரொம்ப ரசித்து நாங்கள் எடுத்தோம். ஃபுல் வியூவையும் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் யாராவது லெமூர் பீச் பக்கத்தில் வந்திருக்கீங்களா, லெமூர் பீச் பார்த்துருக்கீங்களான்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பீச் உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் மக்களே. பீச்சும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அழகான ஒரு பீச்சு. எந்த வித அழுக்குகளும் இல்லாமல் சூப்பராக அந்த பீச் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மக்களே. நீங்களும் ஒரு வாட்டி நாகர்கோவில் பக்கம் வந்தீங்கன்னா இந்த லெமூர் பீச்சுக்கும் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணியிருக்கோங்க. இந்த பக்கத்தில் தென்னை மரம் இருக்கிறதுனால மேலே இருக்கிற அந்த தென்னை மரத்துக்கு நிழல் வந்து தண்ணியில் தெரியுது பார்த்திங்களா. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கலாம். மொத்தத்தில் வந்து குளம், ஆறுகள், இந்த இடங்களெல்லாம் குளிக்கிற மக்களாக தான் இருப்பாங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள். அதிலெல்லாம் குளித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்து வாழ்ந்துருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த இயற்கையான காட்சிகளை ரசித்து மகிழுங்க மக்களே. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு நல்லுள்ளவங்களுக்கு நன்றி. இயற்கையான அழகான டூரிஸ்ட் பிளேசஸ், இயற்கை சூழல் நிறைந்த வீடியோஸ், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் பீச்சுக்கு போகும்போது அங்கே பாருங்கள் நிறைய மக்கள் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. பீச் பார்க்குறதுக்காக அழகாக போயிட்டுருக்காங்க. நாங்கள் இதில் கொஞ்ச நேரம் இருந்து ஃப்ரெண்ட்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்குள்ளே எங்களானோம். அந்த பீச்சை நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் பீச்சை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.